அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த துறை வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி எந்த துறை வேலை வாய்ப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 2300 வேகன்சி பக்கமா இந்த வேகன்சி அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேகன்சி எல்லாமே கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த 38 மாவட்டத்திற்கும் 2300 வேகன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 2300 வேகன்சியும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பத்தின முழுமையான தகவல்லாம் இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த விஏஓன்னா யாரு, இந்த விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், ஸோ அதை பத்தின முழுமையான அப்படி நம்ம பார்க்க போறோம். என்ன போஸ்டிங்க்கு இந்த நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம குவாலிஃபிகேஷன், இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து இதற்கான சம்பளம், ஓகேங்களா? ஸோ இதற்கான சம்பளம் எவ்வளவு இருக்க போகுது, ஸோ பர் மந்த் சேலரி எவ்வளவு, ஸோ போக போக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதற்கான சம்பளம் எவ்வளவு கிடைக்கும், ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து ஜாப்போட லொகேஷன், ஓகேங்களா? ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணும்னாலும் உங்களுக்கு இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின முழுமையான தகவல்லாம் நம்ம வந்து ஈஸியா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வேலை வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஈஸியா வேலை வாங்குறது, எந்த மாவட்டத்துல அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியா கிடைக்கும், ஸோ எப்படி நம்ம வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்றது, ஸோ இது எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாவே நான் வந்து சொல்ல போறேன். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இதற்கான மெயினான விஷயம் என்னன்னா, இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படியெல்லாம் நடத்த போறாங்க, ஸோ கண்டிப்பா இந்த வேலை வாய்ப்புக்கு எக்ஸாம் உண்டு. சரிங்களா? எக்ஸாம் கண்டிப்பா இருக்கும். ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்டர்வியூ, தனித்தனி இன்டர்வியூ இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த 3 விதமான செலக்ஷன் ப்ராசஸ் தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ என்னென்ன சிலபஸ்லாம் வரப்போகுது, எதை நம்ம கவர் பண்ணி படிக்கணும், ஸோ எதை படிச்சா நம்ம ஈஸியா வேலை வாங்கிக்க முடியும், இது எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்றது, சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு எப்போல இருந்து அப்ளை பண்றது, எப்படி அப்ளை பண்றது ஆன்லைன்ல, இது எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வேலை வாய்ப்பு வந்து எங்க இருந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பானது எங்க இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு, ஸோ இது எல்லா தகவலுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இதற்கான அஃபிஷியல் வெப்சைட், சரிங்களா? ஸோ இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து எங்க இருந்து கொடுத்துருக்காங்க, ஸோ என்னென்ன வெப்சைட்கள் இருக்கு, எந்த வெப்சைட்ல போய் நம்ம எப்படி அப்ளை பண்றது, ஸோ இது எல்லாமே தெளிவா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப பக்காவா இருக்கும். ஸோ இது எல்லாமே மறக்காம வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியா போடுறதுக்குமே ஒரு மோட்டிவ் கிடைக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. போஸ்டோட நேம் என்ன போஸ்டிங்காக நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட், ஓகேங்களா, கிராம உதவியாளர், விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்காக தான் அபிஷியலா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு தான் நம்ம முதல்ல அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த விஏஓன்னா யாரு, விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த விஏஓன்னா யார் அப்படின்னா, ஒரு மாவட்டத்துல ஒரு தாலுகால ஒரு மாவட்டத்துல வந்து நிறைய தாலுகா இருக்கும். ஸோ அந்த தாலுகால வந்து பாத்தீங்கன்னாக்க
அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு தாலுக்காக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 2, 3 விஏஓ இருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து 2 பேர் ஒர்க்கையும் சேர்த்து பார்க்குற மாரி இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு தாலுக்கால ஒரு விஏஓ இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு என்னெல்லாம் வேலை அப்படின்னா, அந்த தாலுக்கால எத்தன குக்கிராமங்கள்லாம் இருக்கு. ஸோ அதுல வந்து எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க. ஸோ அதுல வந்து அந்த என்னென்ன வகையான நிலங்கள்லாம் இருக்குது. நஞ்சை நிலங்கள்லாம் எவ்வளவு? புஞ்சை நிலங்கள்லாம் எவ்வளவு இருக்குது? அதுல என்னென்ன வகையான பயிர்கள்லாம் பயிரிடுறாங்க. ஸோ இது எல்லாமே முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஜாப் நேச்சர் இப்படித்தான் இருக்கணும். அதுக்கு அடுத்து தான் வந்து அங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்னென்ன தேவைகளோ ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பயிர் கடன் தேவையோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க நிவாரண நிதிகள் இப்போ வந்து வெள்ளத்தால அழிச்சு போயிடுச்சு. ஸோ பயிர்கள்லாம் இருந்துச்சுன்னா, அதற்கான நிவாரண நிதிகள் இதெல்லாம் வாங்கி தர்றது. சில வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஸோ அவங்களுக்கு வந்து தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி தர்றது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, விஏஓட வேலைகள் தான். ஸோ இவர்கிட்ட தான் முதல்ல பார்த்தீங்கன்னா, இவருடைய ஜாப் நேச்சர் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் சரிங்களா? ஸோ டோட்டலா நம்பர் ஆஃப் வேக்கன்ஸி எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 2300 வேக்கன்ஸி பக்கமா நமக்கு அஃபிஷியலா கிடைச்சிருக்குது. ஸோ இதுல குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் 5வது படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மேல வந்து நீங்க 8வது, 10வது டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யுஜி, பிஜின்னு சொல்லிட்டு எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்க எலிஜிபிள் தான்ற தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இதற்கான சேலரி ஓகேங்களா? ஸோ இதற்கான சம்பளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெவல் 6ல வந்து 11,100ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து 35,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது ஜாப்போட லொகேஷன் சரிங்களா? இதற்கான ஜாப்போட லொகேஷன பொறுத்தவரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓகேங்களா? ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணா இதற்கான ஜாப்போட லொகேஷன் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நீங்க 38 மாவட்டத்துல எந்த மாவட்டம் வேணும்னாலும் உங்களுக்கு ஜாப் குடுப்பாங்க. நீங்க அங்க வொர்க் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து அடுத்த கேட்டகரி. அடுத்ததா ஜாப்போட செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்ததா வந்து இன்டர்வியூ. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம பொறுத்தவரைக்கும் எப்படி இதுவரைக்கும் நடத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம போன வருஷம் இதற்கான எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து எல்லாருமே ஆட்கள உட்கார வச்சுட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ஒரு ஆன்சர் ஷீட் குடுத்துட்டாங்க. அந்த ஆன்சர் ஷீட்ல உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் எல்லாம் எழுத சொல்லிட்டாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குடுத்தாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா இருந்தது. ஓகேங்களா? ஒரு ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா இருந்தது. அது இங்கிலீஷ்ல இருந்தது. ஓகேங்களா? ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே பார்த்து தமிழ்ல சாரி இங்கிலீஷ்ல அப்படியே பார்த்து காப்பி அடிக்க சொல்லி, தப்பு பிழை இல்லாம எழுதி குடுத்துட்டு போங்க. இதுதான் எக்ஸாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் வந்து ஒரு 5வது படிச்சிருக்கிறவங்க என்ன நாலேட்ஜோட இருப்பாங்களோ, அதுக்கேத்த மாரி தான் எக்ஸாம் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு சில மாவட்டங்கள்ல இப்படி பார்த்து அப்படியே எழுதி குடுக்க சொல்லியிருந்தாங்க. ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்தந்த மாவட்டத்தோட கலெக்டர்ஸ் வந்து ஒரு தலைப்பு சூஸ் பண்ணி குடுத்திருக்காங்க. ஸோ அத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாம் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸாம பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் நடத்தியிருக்கிறாங்க. அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? அடுத்ததா வந்து தனித்தனியா ஒருத்தர இன்டர்வியூ பண்ணுவாங்க. அடுத்ததா கடைசியா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஜாப் வந்து குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. அடுத்ததா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் ஓகேங்களா? ஸோ அப்கமிங்ன்னு போட்டிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க மார்ச் 15 டூ 20ஆம் தேதிக்குள்ள எந்த டேட்ல வேணும்னாலும் இதற்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கடைசி வந்து பிப்ரவரி சாரி ஏப்ரல் மாதம் வந்து கடைசி வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி தேதியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்டேட். அடுத்ததா வந்து ஆர்கனைசேஷன். இந்த வேலை வாய்ப்பானது எங்க இருந்து நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வருவாய்த்துறையில இருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்ததா அபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா, cra.tn.gov.in இது ஒரு அபிஷியல் வெப்சைட். இன்னொரு வெப்சைட் கொடுத்திருக்காங்க. www.tnpsc.gov.in இது இன்னொரு அபிஷியல் வெப்சைட்டாகவும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நம்ம வந்து எதுவா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம எல்லாரும் இந்த நோட்டிபிகேஷனை ஷேர் பண்ணிக்கோங்க. விஏஓ வேலை வாய்ப்புக்கு புதிய நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் வந்து தெரியப்படுத்திக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.